ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு வர்ணி ஃபுட்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக இந்த பருப்பு உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு இந்த உருண்டைகளை ரெடி பண்ணிவிட்டு இட்லி தட்டில் வேக வச்சோ இல்லை எண்ணெயில் பொரித்து எடுத்தோ இந்த குழம்பு செய்வாங்க. அது எதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு உருண்டை கூட உடையாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த உருண்டை குழம்பு செய்கிறதுக்கு 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். ஊற வச்ச பருப்பை இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 பல் பூண்டு, கொஞ்சம் மட்டும் உப்பு, கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த உருண்டைக்கு தேவையான அளவு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைக்கணும். அதே மாதிரி நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் இல்லாமல் அந்த மீடியம் பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்ததில் 1/4 டீஸ்பூன் சீரகம், 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருக்கேன். கூடவே 1 பிஞ்ச் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சதுனால பாருங்கள், நல்லா உருண்டை நல்லா பிடிக்க வருது. இதுதான் இப்போ குழம்புல போடுறப்ப நம்மளுக்கு உருண்டை உதிராமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நான் மீடியம் சைஸில் உருண்டைகளை செஞ்சு வச்சுட்டேன். அடுத்து நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது 3ஐயும் பொரிய விட்டுறலாம். கூடவே 2-3 கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா 2-3 பல் பூண்டை நான் தட்டி சேர்த்துருக்கேங்க. அது கூட ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்ட பிறகு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நான் சின்ன தக்காளி தாங்க எடுத்திருக்கேன், ஏன்னா புளி நம்ம சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாம் அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இந்த மாதிரி ட்ரையாக வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேங்க. இப்போ அதை இதில் சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்த பிறகு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வந்த பிறகு நம்ம தேங்காயை அரைச்சி சேர்த்துக்கலாங்க. தேங்காய் கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதித்த பிறகு தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்ச கலவையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திருப்பி ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதி வர்றப்ப நம்ம ஏற்கனவே உருண்டையில் உருட்டி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி உருண்டைகளை சேர்க்குறப்ப நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கட்டும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கலாம் ஸ்டவ்வு. அப்போ தான் உருண்டை உடையாமல் இருக்கும். உருண்டைகள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி கொதிக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் உருண்டை உடையாமல் இருக்கும். ஒரு சைடு உருண்டைகள் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வெந்துடும். இப்போ அதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், திருப்பி போட்டால் உருண்டைகள் உடையாமல் இருக்கும். இப்போ திருப்பி போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம மூடி வச்சிடலாம். இந்த அளவு தண்ணி சேர்த்தா தாங்க உருண்டைகள் நல்லா மூழ்கி வேகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், உருண்டைகள் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு அப்படின்னு, உடையாமல். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ இந்த குழம்புல கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கோங்க. இப்போ இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி மெத்தடில் டேஸ்ட்டான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி பண்ணியாச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.